அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது பொங்கல் படத்தில் காம்பினேஷனில் வந்திருக்கிற படம் வணங்கான். இந்த படம் பாலாவின் மிக வித்தியாசமான மேக்கிங்கில் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று அவருடைய ஸ்டைலில் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அவர் மேக்கிங்கை நம்பி போகிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சூர்யா அவர்கள் ஏற்கனவே நடிக்க ரிஜெக்ட் ஆகி அருண் விஜய் நடிச்சிருக்காரு. இப்போ ஒன்று சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பார்த்தா இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் மிகப்பெரிய இமேஜ் உருவாகி இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அருண் விஜய் உள்ளே வந்ததுனால அருண் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குன்றது தான் அருண் விஜய்க்கு சொல்லக்கூடிய நமக்கு செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். அதில் அருண் விஜய் லக்கின்னு சொல்லலாம். இயக்குனர் பாலா பரதேசி, அவன் இவன், பிதாமகன், நந்தா இவ்வளோக்குள்ளே இருக்கிற அந்த திருப்பி அதுக்குள்ளே இருக்கிற ப்ளே மேக்கிங்கில் இந்த படத்தை சொல்ல வந்திருந்தாலும் அதே ஸ்டைலில் அவர் சொல்லி இருந்தாலும் அது ஒன்றும் இங்கே தப்பே கிடையாது. ஏன்னா யோசித்த விஷயம் வேறு, யோசித்த சிந்தனை வேறு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எக்ஸ்ட்ரானரியாக அந்த கன்னியாகுமரியில் ப்ளே பண்ண விதங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளாம் கூட 4-5 தடவை கன்னியாகுமரி போயிருக்கும். நிறைய இயக்குனர்கள் சினிமா பண்ணும்போது இப்படி ஒரு லைவ் பண்ண முடியுமா, இல்லை இப்படி ஒரு சிந்தனை உருவாகுமான்னு தெரியாது. அந்த விஷயத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் மிரட்டி இருந்த பாலா செகண்ட் ஹாஃபில் அவருக்கும் கமர்ஷியல் ஜுரம் வந்ததோ என்னமோ தெரில. செகண்ட் ஹாஃபில் கமர்ஷியலாக எதனா ஒன்று பண்ணணும்னு நினச்சி அந்த வன்முறை, வெட்டுக்குத்து, மரத்தில் தொங்க விடுறது, இந்த மாதிரியான தன்னுடைய பழைய வித்தைகளை கையில் எடுத்திருந்தாலும் கூட அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது, பெரிய ஈர்ப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட், இவர் அண்ணன் தங்கை பாசத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அது கிளைமேக்ஸில் லைட்டாக ஃபீல் பண்ணால் கூட ஒருவேளை இவர் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி மகேந்திரனின் முள்ளும் மலரும் பார்த்திருந்து அப்படி ஒரு 4-5 சீனை பண்ணியிருந்தால் இன்னும் இது பேசப்பட்டிருக்கும். வலுவான திரைக்கதைக்கு பாலா அவர்கள் சில காரணங்களை வைக்க தவறி இருந்தாலும் கூட இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ அவர் எடுத்ததற்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். நான் படம் பண்ண காசு பார்த்தேன் போகிறத விட அதில் நான் என் மனசுக்கு திருப்தியாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன், மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வக்கிரத்தை சொல்லியிருக்கேன், மனிதர்கள் தனி மனித ஒழுக்கத்தை அழகாக தோலுரிச்சு காட்டியிருக்கேன்னு சொல்கிறதுல பாலா காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, ஃபஸ்ட் ஹாஃபில் தைரியமாக சில திரைக்கதைகளை செய்த பாலா செகண்ட் ஹாஃபில் சமுத்திரக்கனி, மிஷ்கின் இப்படி போன்றவர்களை இன்சர்ட் செய்யும்போது தான் அந்த கமர்ஷியல் லாஜிக்கு இவர் வந்திருக்காரு. இவர்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த 2 இயக்குனரெல்லாம் பார்க்கும்போது பழைய பேட்டன் தான் ஞாபகம் வருது உங்களுடைய ஆக்டிங். எனவே பாலா மாதிரியான மிக நேர்மையான படைப்புக்கு பயப்படாத இயக்குனர்கள் படைப்பை இன்னும் தைரியமாகவே சொல்லியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த கதையின் போக்கை கருதி அவர் ஸ்டைலில் அவர் ரசிக்கும்படியோ இல்லை நம்ம சினிமா அந்த மூடை விட்டு வெளில போகாத அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. மது பாலகிருஷ்ணனுடைய சாங்ஸ் மிகப்பெரிய பலம். பிக்சரிஸில் பாலாவை தவிர வேறு யாரும் அடிச்சிக்க முடியாதுன்றது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இந்திய சினிமாவின் தரத்தில் மிகவும் உயர்ந்திருக்கிறார் பாலான்னு தான் சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் தரத்துக்குள்ளேயே பாலா இருக்கிறார் என்பதையும் சொல்ல முடியும். எனவே இந்த படம் பெண்கள் பற்றிய படம். பெண்கள் எல்லாமே பார்க்க வேணும். இப்போ அண்ணன் தங்கச்சியோட பாசம், புரிதல் இதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப இருக்குது. சோஷியல் இஷ்யூவில் மிரட்டி இருக்கார் ஜிவி பிரகாஷ். சாம்ஸ் இசை இளையராஜாவை ஞாபகப்படுத்தியிருந்தாலும் இவங்கெல்லாமே பாலாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியான மியூசிக், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில சீன்களில் பாலா கண்களை கலங்க வைத்திருந்தாலும் இவர் அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற வன்முறை இது எல்லாமே நம்ம இப்போ நிறைய படங்களில் புஷ்பாலெல்லாம் பார்த்துட்டோம். நிறைய படங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கதை ஓட்டத்தில் இருக்கிறதுனால அதை பார்க்கலாமென்று இருக்குதே தவிர நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் எக்ஸ்ட்ரானரியான ப்ளே மேக்கிங் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் யாருமே பண்ணதில்லைன்னு கூட சொல்லலாம். மெல்லிய இதயத்துக்கு சொந்தக்காரரான ஃபஸ்ட் ஹாஃப் பாலா செகண்ட் ஹாஃபில் வன்முறையான இதயத்திற்கு தன்னை தயார்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி கொடூரமான மரணங்கள் அந்த விஷயத்துக்கு தேவையில்லைன்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் தன்னுடைய அதாவது என்ன சொல்கிறது கேரியரில் பாலா கம்பீரமாகவே இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்று, செகண்ட் ஹாஃபில் இவர் கமர்ஷியலுக்காக சில ஆர்டிஸ்ட்டுங்களை ப்ளே பண்ணது நமக்கு கொஞ்சம் என்ன நம்மலாம் பாலாவினுடைய அந்த தரம்ன்றது தான் மெயின். இன்றைக்கி ஓப்பனிங் வருதுன்னா அருண் விஜயை வச்சோ சூர்யாவை வச்சோ இந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடையாது. பாலா என்கிற இயக்குனரை வைத்து தான் அவர் அதில் இன்னும் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகாமல் இந்த படைப்பை நேர்மையாக சொல்லியிருந்தார்னா
உலகத்தரத்துக்கு பேசப்பட்டு இருக்கக்கூடிய படைப்பு. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ஃபேமிலியோட அண்ணன் தங்கச்சியோடு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். முடிவும் டீசெண்டாக இருக்கும், நீட்னஸாக இருக்கும். எப்போதுமே முடிவுகளில் வந்து வலியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற பாலா இந்த படத்துலையும் அந்த வலியை அவர் கட்டாயம் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் தமிழ் சினிமா பாலா மீது வைத்திருக்கிற மரியாதை குறையப்படவில்லை. ஏனென்றால் அவர் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. சோஷியல் இஷ்யூ பொங்கலுக்கு வந்த 10 படங்கள் வந்திருக்குன்னா இந்த படம் முதன்மையாக இருக்குன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நன்றி, வணக்கம்.